வெல்கம் டு ஷாலினி ஸ்ரீதர் கிச்சன். இன்றைக்கி ப்ரெட்டை வச்சு ஒரு சூப்பரான கிட்ஸுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் ரெசிபி பண்ணலாம். இது ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபி நீங்கள் உங்களுக்கு பாட்டில் இல்லை கிட்ஸ் பார்ட்டிக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப எல்லாருக்குமே நம்ம பெரியவங்களுக்குமே ரொம்பவே பிடிக்குங்க. வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு பூஸ்ட்டும் ப்ரெட்டும் இருந்தால் ஓகே. இப்போ நான் ப்ரெட் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஸ்லைஸ் ப்ரெட்டு தான். நான் 3 ப்ரெட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இதை ஓரத்தை மட்டும் நம்ம விட்டுட்டு உள்ளே நம்ம கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ திக்னஸ் வேணும் அப்படின்னா அதை பார்த்து நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஓரத்தில் கட் பண்ணிங்கன்னா ரொம்ப தின்னாக நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் ப்ரெட்டு விட்டு உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. இது ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க. இதோட டேஸ்ட் மஞ்சு டேஸ்ட் இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணாமல் நார்மல் இந்த ஸ்லைஸ் ப்ரெட்லேயே உள்ளே கொஞ்சமாக கீ போட்டுட்டு ப்ரெட்டு மேலே பூஸ்ட் போட்டு உள்ளே அவனில் வச்சு ஒரு நிமிஷம் விட்டுட்டு எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதோட டேஸ்ட்டும் இன்னும் சூப்பராக இருக்கும். அது பெரியவங்களுக்கு எப்போவாச்சும் பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் உள்ளே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்து இதை ஒரு சிசர் வச்சு நீங்கள் ஒரு எட்ஜை கட் பண்ணிக்கலாம். நீங்கள் சிசர் இல்லாட்டி கையிலையும் கட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு அந்த கார்னரை பிடிச்சி இதை ஒரு ரோல் பண்ணிப்போம். இப்படி மெதுவாக சுற்றி எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஸ்பைரல் மாதிரி ரோல் கிடச்சிடும். இதை ஒரு ஸ்கியூவர் ஸ்டிக்கை வச்சு நம்ம உள்ளே பின் பண்ணி எடுத்துக்கலாம். அப்போ இது பிரிஞ்சு போகாது. மெதுவாக உள்ளே சொருகி எடுத்தாச்சு. அடுத்து இதே போல் நம்ம எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி எப்போவாச்சும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. அவங்க அடிக்கடி கேட்பாங்க. நல்லா டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும், நமக்கு ஈஸியாக இருக்குங்க மெயினாக. இப்போ இதே போல் நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன். அடுத்து மைக்ரோ ஓவனில் இதை வைக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் மேலே மெல்டட் பட்டரை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி போட்டு 2 பக்கமும் போட்டுக்கோங்க. அப்போ தான் நமக்கு ப்ரெட்டு நல்லா கிறிஸ்பியாக வருங்க. பட்டர் இல்லாட்டி நீங்கள் நெய் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு மேலே சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரையை லைட்டாக மேலே தூவிக்கோங்க. இந்த சர்க்கரைக்கு பதிலாக நீங்கள் நாட்டு சர்க்கரை அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள், ஹெல்த்தியாக. இதே போல் நான் 2 பக்கமும் பட்டரும் சுகரும் கோட் பண்ணிட்டேன். இப்போ அவனில் ஒரு நிமிஷம் வச்சு எடுத்துக்கோங்க. நான் 2 நிமிஷம் வச்சேன். ஆனால் நான் ஒரே நிமிஷத்தில் எடுத்துட்டேன். ஒரே நிமிஷத்தில் நல்லா க்ரஸ்ட் ஆகிடும். ஒவ்வொருத்தவங்க மைக்ரோ ஓவனை பொறுத்து. ஆனால் ஒரு நிமிஷம் வச்சு பாருங்கள், அது நல்லா க்ரஸ்ட் ஆகிடும். இப்போது ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்துடலாம். அடுத்து இது சூடாக இருக்கும் போதே இது மேலே பூஸ்ட்டை மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கோங்க. நீங்கள் பூஸ்ட்டுக்கு பதிலாக டார்க் சாக்லேட்டை மெல்ட் பண்ணி டபுள் பாயில் பண்ணி அதில் டிப் பண்ணியும் கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களுக்கு ஹார்லிக்ஸ்லையோ எதில் வீட்டில் இருக்கிறத வச்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். கட்டாயம் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அவன் இல்லாட்டி கூட நீங்கள் தோசைக்கல் மேலே ஸ்லோவில் வச்சு நீங்கள் 2 பக்கமும் திருப்பி போட்டு செஞ்சு பாருங்கள், கட்டாயம் வரும். பிடிச்சிருந்தால் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.